நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ஆஃபீஸிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 34,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா 9/8/2024 அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அங்கே போச்சுன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே வந்து சேரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம், அதாவது திருப்பூர் மாவட்ட பஞ்சாயத்துலேருந்து தான் இது வந்திருக்கு. அங்கே தான் உங்களுக்கு வேக்கன்சி விட்டுருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மோருன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மோருன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்டீஸ்னு இருக்கு இல்லைங்களா, நோட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எதுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரிக்காக திருப்பூர் டிஸ்ட்ரிக்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. 9/8/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆஃப்லைன் மூலிமா இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன். வியூ பண்ணுறதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி, அதாவது நம்ம வில்லேஜ்லலாம் உங்களுக்கு தடுப்பூசி போகிறதுக்கெல்லாம் டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். சரிங்களா? டென்டல் யூனிட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சஜஷனில் 5 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,000 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா பேச்சுலரில் வந்து டென்டல் நீங்கள் முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிடிஎஸ், பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி அப்படின்ட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து டிஜிட்டல் கன்சல்ட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்டல் அசிஸ்டண்ட்டுக்காக உங்களுக்கு 6 வேக்கன்சி இருக்குது. 13,800 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது டென்டலில் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயாவது டாக்டர்கிட்ட இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முகவரி வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அந்த விண்ணப்ப முகவரியில் தான் நீங்கள் இது சென்ட் பண்ணி ஆகணும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வயசு வரைக்கும், அதாவது 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது 9/8/2024 அன்றைக்கி மாலை 5 மணிக்குள்ளே அது போய் சேர்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செல்லுபடியாகும், இல்லைனா உங்களை ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது கூட என்னென்ன சேர்த்து அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா 10th +2 டிகிரி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் மார்க் ஷீட்டு, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான இது கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோடைய அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் கேட்டிருக்காங்க, ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் போடுறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பேர், அப்ளிகண்ட்டோட பேர் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வயதோடு நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏஜ், கல்வி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது வந்து எது பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது கூட என்னென்ன ஐடி ப்ரூஃப் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி இஷ்யூ, அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட நேட்டிவிட்டி கம்யூனிட்டி இருக்கணும். ஓட்டர் ஐடி, பஞ்சாயத்து, அப்படி இல்லைன்னா கார்பரேஷன் டேக்ஸ் ரிசிப்ட் இருக்கணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி உங்கள்கிட்ட எது இருந்தாலும் ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி இந்த முறையில் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இவங்க கேட்டிருக்கிறதெல்லாம் இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மற்ற இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரிக்காக திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. பிஹெச்சிலையும் யூபிஹெச்சிலையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
NHM ஸ்போர்ட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சப்போர்ட்டரில் GH திருப்பூர்லையும் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் செக்ரட்டரி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் இதில் வந்து பார்த்திங்கன்னா NHM சப்போர்ட் எடுக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரில் கூட போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷனுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம். எப்போன்னா 9/8/2024 அன்றைக்குள்ளே நீங்கள் கொடுத்தாகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்கும் இந்த டிஸ்ட்ரிக் மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து விட்டே இருக்காங்க. அதை வந்து நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து துறையில் வந்து என்னென்ன வேலை இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றது இப்போது வரக்கூடிய இதில் ஜென்ரேஷனில் வந்து நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம். எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனாலும் நாங்கள் இதில் வந்து அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து லிங்க் பண்ணிட்டு இருங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.